ஹாய் ஹலோ வணக்கம் குட் ஆஃப்டர்நூன்ங்க. மதியானம் சாப்பாடு வீடியோ குட்டி விளையாட பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட கட்டுங்க. செங்கல்பட்டு அரசியல் பங்கு சோறு இருக்குது. அப்புறம் வந்து நல்ல கருவாடு, சாலை கருவாடு இருக்குது. அப்புறம் பாருங்க தோசைக்கல்லில் பொரிச்ச உருளைக்கிழங்கு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ தான் ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம தேவையான அளவுக்கு சாப்பாடு போட்டுக்கலாம். ஓகே, இன்னொரு புரிதலுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா, சோஷியல் மீடியா வந்து இனி உள்ளக்கூடிய காலங்களில் இது வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிமுறை. அதை கரெக்டாக தேர்ந்தெடுத்து பண்ணினீங்க அப்படின்னா ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு அதை தேர்ந்தெடுத்து பண்ணவும் தெரியாது, அடுத்தவங்க பண்ணுறதை பார்த்து பண்ணவும் தெரியாது. ஐயோ என்னாச்சு என்னாச்சு இப்படிங்கிற மாதிரியே இருப்பீங்க. எப்படி 8-10 முழம் சேலையிலேருந்து சுடிதார் வந்துச்சோ, சுடிதார்லேருந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்துச்சோ, அதே மாதிரி தான் இன்னோவேஷனும் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த இன்னோவேஷனுக்கு ஏற்றவாறு நம்மளை நாமளே மாற்றிக்கணும். அதை விட்டு நான் பழைய காலத்தைப்படி சாரியை தான் கட்டிக்கிட்டு இருப்பேன், நான் சுடிதார்லாம் போட மாட்டேன், இல்லை நீ கெட்டலைன்னா கூட பரவாயில்ல, அந்த சுடிதார் போடுறவங்கலாம் தப்பானவங்க, மாடர்ன் ட்ரெஸ் போடுறவங்க தப்பானவங்க, அந்த மாதிரியான கண்ணோட்டம் வச்சிங்கன்னா உங்கள் பார்வையில் தான் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரியா? என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நான் வேலை பார்த்துருப்பேன் அப்படின்னாக்கி காலம் முழுக்க நின்றுட்டு எனக்கு வந்து காலில் ஏதாவது பிரச்சனை, இல்லை நான் வந்து சைனஸ் ப்ராப்ளம், அந்த மாதிரி தான் நான் வந்திருப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் நான் வந்தேன். அதை நான் நல்ல முறையில் நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்தாழ்வு எல்லாமே குறையணும். எல்லாரும் சமம்னு தானே சொல்கிறோம். இதே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நிறைய காமெடி ஆக்டர் எல்லாமே இவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஸ்விம் சூட்டு கூட போட்டுட்டு மாடல் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க காமெடிக்காக. அதெல்லாமே நம்ம சிரிச்சிருக்கோம். ஆனால் அதே இது உங்கள்லேருந்து ஒரு ஆள் அதை அப்படி மாடலாக போட்டுட்டு இத்தனைக்கு தேவையானது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு அது அசிங்கமாக தெரியுது. அப்போது இந்த பார்வைகள் பாருங்கள், பெரிய இடங்கள்ல ஒரு மாதிரியும் சாதாரணவங்க கிட்டே இன்னொரு மாதிரியும் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படித்தது என்னது, எல்லாரும் சமம். எங்கே சமம் ஆகுது? எல்லாமே அப்படிதான், இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரியும் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும். ஓகேவா? ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முங்கிறது எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்வை கொடுத்துருக்கு. நீ நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்து நல்ல முறையில் இருந்தால் உனக்கு அது நல்ல செழிப்பாக ஒன்று ஆக்கும். அதை விட்டுட்டு எதுக்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். சரியா? இப்போ விவசாயத்தில் இருந்து ஏன் எவ்வளோ பேர் கார்டனிங் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவை வச்சு ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. அப்படியே இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆஃப்டர் கொரோனா டீச்சிங்கே அப்படியே ஆன்லைனுக்கு வந்துச்சா? ஸோ இதெல்லாமே ஒரு இன்னோவேஷன். நீங்கள் ஏற்றுக்க முடியாட்டாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? நம்ம அதுக்கே தவிர அடாப்ட் ஆகிக்கணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் புரியாது உங்களுக்கு. நீங்கள் என்ன கத்தி தான் கிடப்பீங்க. இதை சொன்னால் உடனே ஐயோ